உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான அமேசான் காட்டுக்குள்ள நீங்க தனியா மாட்டிக்கிட்டீங்க. கையில சாப்பாடு இல்ல, திசை தெரியாது. காலெல்லாம் அழுகி போற நிலைமையில இருக்கு. அங்கிருந்து உங்களால தப்பிக்க முடியுமா? 1981ல அமேசான் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு மரண போராட்டம் நடத்தின யோசி கின்ஸ்பெர்க்குங்கிற 2 இளைஞர்களோட கதை தான் இது. ஹீரோ யோசி அவனோட நண்பர்கள் மார்க்ஸ், கெவின்னு 3 பேரும் பொலிவியா நாட்டுக்கு வராங்க. அங்க அவங்களுக்கு கால்ஸ்ங்கிற ஒரு விசித்திரமான நபர் அறிமுகமாகறான். காட்டுக்குள்ள யாருமே பார்க்காத ஒரு பழங்குடி கிராமம் இருக்கு, அங்க தங்கம் இருக்கு, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அவனோட பேச்சை நம்பி 4 பேரும் அமேசான் காட்டுக்குள்ள போறாங்க. நாள் ஆக ஆக காடு தன்னோட கொடூர முகத்தை காட்டுது. மார்க்ஸோட காலு பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆகி அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இனிமே நடந்து போனா எல்லாரும் செத்துருவோன்னு முடிவு பண்ணி மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி தற்காலிகமா ஒரு படகு செய்றாங்க. அந்த ஆற்று பாதையில இந்த படகை யூஸ் பண்ணா டவுனுக்கு போயிடலாங்கிறது தான் பிளான். ஆனா ஆத்தோட தண்ணி வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. முன்னாடி ஆபத்தான நீர்வீழ்ச்சி இருக்கிறத பார்த்துட்டு கார்ஸ் அண்ட் மார்க்ஸ் 2 பேருமே படகை விட்டு இறங்கி காட்டு வழியா நடந்து போறாங்க. ஆனா யோசியும் கெவினும் படகுலயே போறாங்க. ஒரு கட்டத்துல தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கிறதுனால படகு கவுந்து பாறையில மோதி நிக்குது. கெவின் தைரியமா நீந்தி பக்கத்துல உள்ள கரைக்கு போயிடுறான். ஆனா யோசி பயந்துகிட்டே அந்த பாறையில நின்னதுனால ஆத்து வெள்ளத்துல வேகமா அடிச்சுட்டு போய் நீர்வீழ்ச்சி பக்கத்துல போயிடுறான். அங்க உள்ள பாறையை பிடிச்சி உயிர் தப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்த பேகு தண்ணியில அடிச்சுட்டு போறத பார்த்தோன்னே மறுபடியும் தண்ணியில குதிச்சு அந்த பேகை எடுத்துடுறான். இப்போ அவங்கிட்ட அந்த பேக்ல ஒரு டார்ச் லைட்டு, ஒரு கத்தி, ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு மட்டும்தான் இருக்கு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிஞ்சு அமேசான் காட்டோட நடுவுல தனி மரமா நிக்கிறான். அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள இருட்டு சும்மா பயத்தை காட்டுது. சுத்தி விசித்திரமான விலங்கோட சத்தம்லாம் கேட்குது. தூங்க கூட முடியாம ஒரு மரத்துக்கு அடியில நடுங்கிக்கிட்டே இரவை அடுத்த நாள் காலையில எப்படியாவது ஆத்தோட திசையிலே நடந்தா டவுனுக்கு போயிடலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறான். டைம் ஆக ஆக அவனுக்கு பசி தாங்க முடியல. மரத்துல இருக்கிற பழத்தையும் பறவையோட முட்டையையும் அப்படியே பச்சையா குடிக்கிறான். காட்டோட கிளைமேட்டு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பக்கம் பயங்கரமா வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் உடம்பையே நடுங்க வைக்கிற அளவுக்கு மழை பெய்யுது. ஒரு நாள் நைட்டு அவன் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிறுத்தை உரும்பிக்கிட்டே வந்து அவனோட முகத்துக்கு நேரா நிக்கிது. அவன் பயந்து போய் தாங்கிட்ட இருந்த லைட்டரையும் ஸ்ப்ரேவையும் வச்சு நெருப்பு வர வச்சு அந்த சிறுத்தைய விரட்டுறான். அவனுக்கு பிரச்சனை இதோட முடிஞ்சானா அதுதான் இல்லை. அடுத்து சதுப்பு நிலத்தை கடக்கும்போது சேத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். அந்த சேறு அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்குது. கழுத்து வரைக்கும் அவன் மூழ்கிடுறான். தன்னோட ஃபுல் ஃபோர்ஸையும் வச்சு பக்கத்துல இருந்த ஒரு கொடியை பிடிச்சி பல மணி நேரம் போராடி அப்புறம் வெளியில வரான். அடுத்த நாள் அவனோட தலையில ஒரு பக்கம் மட்டும் வீங்கி இருக்கிறத கவனிக்கிறான். தன் கையில இருக்கிற கண்ணாடியையும் கத்தியும் வச்சு அதை கிழிச்சு பார்க்கும்போது அவனோட தலையில இருந்து ஒரு பெரிய புழு வந்து வெளியில விழுது. அவன் காட்டுல வெயில், தண்ணி, மழைன்னு நடந்துகிட்டே இருக்கிறதுனால கால் ஊறி போய் கல்லு, குச்சி எல்லாம் குத்தி நடக்க முடியாத அளவுக்கு அவன் காலு புண்ணாயிருது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இந்த காட்டுல இருந்து தப்பிச்ச கெவின் அங்க உள்ள ரெஸ்கியூ டீம் மூலியமா ஹெலிகாப்டர்ல வந்து யோசிய தேடி பார்க்கறான். கிடைக்கல. அடுத்து அங்க இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் எந்த ஆத்துல மாட்டினானோ அந்த ஆத்துல போட் எடுத்துட்டு வந்து யோசிய தேடி பார்க்கறான். அங்கேயும் அவனோட கண்ணுல யோசி படல. அங்கிருந்து அரை மனசோட கிளம்புறான் கெவின். அதே இடத்துல ஒரு மரத்துக்கு பக்கத்துல மறைவா வலியிலையும் பசியிலையும் சாகர நிலைமையில படுத்து கிடக்கான் யோசி. தூரத்துல படகு சத்தம் மட்டும் அவன் காதுல விழுவுது. அவனால கத்தி கூட கூப்பிட முடியல. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்து நிக்கிறான். போட் அங்கிருந்து திரும்பும்போது ஏக்கத்தோட அந்த இடத்த பாக்குறப்ப யோசிய கவனிக்கிறான் கெவின். உடனே போட்டை திருப்பி ஓடி வந்து யோசியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறான். 3 வாரத்துக்கு அப்புறம் யோசி அமேசான் காட்டுலேருந்து உயிரோட தப்பிக்கிறான். ஆனால் காட்டு வழியாவே நாங்கள் நடந்து போயிடுறோம்னு போன மார்க்ஸ், கால்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு இந்த உலகத்துக்கு தெரியவே இல்லை. அமேசான் காட்டுக்கு மட்டும்தான் அது தெரியும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.